தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து விலகலா? திமுக கூட்டணியிலிருந்து விலகலா ஜூன் மாதம் 20ஆம் தேதி அறிவிக்கின்றார். திமுக கூட்டணியிலிருந்து விலகலா ஜூன் மாதம் 20ஆம் தேதி அறிவிக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிய கட்சிகள் இருந்தன. தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணியில் இணைந்துள்ளது. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை தவேக அரசுக்கு ஆதரவளிக்கின்றன. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தவேக அமைச்சரவையில் பங்கு பெறுகின்றன. ஆனால் இந்த 4 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தமிழ்நாடு மாநில தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளிப்பது சம்பந்தமாக முடிவெடுத்த பொழுது தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு அளிக்கக்கூடாது என திமுக தடுத்ததாக கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு சட்டசபையில் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது தமிழக வெற்றி கழக அரசை ஆதரித்து வாக்களிக்கக்கூடாது, ஆதரவு கடிதம் வழங்கக்கூடாது என திமுக தடுத்ததாக காதர் மொய்தீன் கூறியுள்ளார். அவருடைய கட்சியை சார்ந்த ஷாஜகான் தற்பொழுது அமைச்சராக உள்ளார். மேலும் ஒரு அமைச்சர் பதவி கேட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றி கழக அரசுக்கு இது வெறும் ஆதரவா அல்லது அந்த கட்சியின் தோழமை கட்சியா என்பதும் தெரியவில்லை. வருகிற உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக கூட்டணியில் உள்ளதா, தமிழக வெற்றி கழக கூட்டணியில் உள்ளதா என்ற ஒரு குழப்பம் நீடித்தது. இந்த சூழ்நிலையில் ஜூன் மாதம் 20ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்தார். அந்த கூட்டத்தில் திமுகவுடன் கூட்டணியை தொடரலாமா வேண்டாமா என முடிவு செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் திமுக கூட்டணியில் தொடரக்கூடாது என விரும்புகிறார்கள். ஏனென்று சொன்னால் காலம் காலமாக சிறுபான்மையினர் காவலன் என்று கூறிக்கொள்கிற திமுக சிறுபான்மையினருக்கு நயவஞ்சகம்தான் செய்தது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்போம் என்று சொன்ன திமுக 5 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தபோது ஒரு இஸ்லாமிய சிறை கைதியை கூட விடுதலை செய்யவில்லை. வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது விடுதலை செய்யக்கூடாது, விடுதலை செய்ய முயற்சி எடுத்தால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என திமுக வாதிட்டது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறை கைதிகள் 25 ஆண்டு காலத்துக்கு மேலாக சிறையிலிருந்து வருகிறார்கள். மேலும் சிறுபான்மை மக்களுக்காக எந்த ஒரு நன்மையும் திமுக செய்யவில்லை. சிறுபான்மை மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்பை கூட நிறுத்திவிட்டது. கிறிஸ்தவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு கல்லறை அமைக்க நிலம் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கோரிக்கையை கூட திமுக செய்யவில்லை. ரம்ஜான் பண்டிகையின் போது மட்டும் பள்ளிவாசல்களுக்கு நோன்பு கஞ்சி சமைப்பதற்காக இலவசமாக திமுக அரிசி வழங்கியது. அது ஒன்றுதான் திமுக செய்த சாதனை. வேறு எந்த சாதனையும் கடந்த 5 ஆண்டு காலமாக இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்யவில்லை. ஆக இஸ்லாமியர்கள் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி நீடிக்கக்கூடாது என விரும்புகிறார்கள். ஜூன் மாதம் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்குழுவில் தெரிந்துவிடும்.